guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 10th standard science chapter 16 plant and animal hormonesல ஆக்சினோட டைப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சினா என்ன அப்படின்றத நம்ம முன்னாடியே வீடியோஸில் பார்த்துருந்தோம். அண்ட் அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருக்கிற வென்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம டாக்ஸினோட டைப்ஸை பற்றி பார்க்கலாம். 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆக்சின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆக்சின். நம்ம நேம் மூலமாகவே நம்மளால ஈஸியாக வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நேச்சுரல் ஆக்சின் அப்படின்றது நேச்சுரலாக உருவாகக்கூடிய ஆக்சின். நம்ம பிளான்ஸ்லேயே ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சின்ஸை நேச்சுரல் ஆக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா IAA, இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் ஆக்சின்னா என்ன அண்ட் IAAனா என்ன அப்படின்ற கொஸ்டின் வந்து கேட்கலாம். சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்றது நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகாமல் நம்மளே ஆர்டிஃபிஷியலாக உருவாகிற ஆக்சினை சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரலாக இருக்கிற ஆக்சினுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த சிந்தட்டிக் ஆக்சின்ஸ்க்கும் வந்து இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் வந்து 2,4D, அதாவது 2,4 டைக்ளோரோஃபெனாக்சி அசிட்டிக் ஆசிட். இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். ஸோ இதை வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆக்சின்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் ஆக்சின்னா என்னன்னு கேட்கலாம், ஆர் சிந்தட்டிக் ஆக்சின்னா என்னன்னு கேட்கலாம். இல்லைனா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் ஆக்சின் அண்ட் சிந்தட்டிக் ஆக்சின் கூட கேட்கலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனேபிள் பண்ணுங்க உங்களோட பெல் ஐக்கானை. அப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேயும் போஸ்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.